ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான நல்ல டெலிஷியஸான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தீபாவளி ஸ்பெஷலாக எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபியை வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயம் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான டேஸ்ட் வந்து கொடுக்கும். இதை வந்து நம்ம கோக்னட் பர்பின்னு கூட சொல்லிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து கோக்னட்டை வச்சு தான் வந்து செய்ய போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய்க்கு பின்னாடி கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கத்தியை வச்சு கொஞ்சம் பீல் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அது மேலே டார்க்காக இருக்கிற பார்ட் மட்டும் நம்ம கத்தியை வச்சு கொஞ்சம் வந்து பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை அப்படியே தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வந்திருக்கோம் இல்லையா தேங்காய், அதை வந்து நம்ம இந்த நெய்யில் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காயில் இருக்க அந்த ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் இதுக்கு வந்து தேவைப்படும். இதை அப்படியே வெறுமனே வந்து ஒரு நிமிஷத்தில் வறுத்துட்டு நம்ம அப்படியே கூட இந்த ஸ்வீட் செய்யலாம். ஆனால் அது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியாது. அதனால நெய்யில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிட்டு அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். எப்போவுமே தேங்காயை பயன்படுத்தி எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் அது கொஞ்சம் நம்ம நல்லா வறுத்துக்கிட்டோம்னா தான் அது வந்து கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்படி இல்லாட்டி வந்து ஒரு 1 வீக் கூட ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஒரு 2-3 நாளில் நம்ம அதை வந்து சாப்பிட்டு முடிச்சிருவோம்னா நம்ம இவ்வளோ வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த தேங்காயை நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. ரொம்ப டார்க் ப்ரௌனுக்கு மாறணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா பலன்னு மாறினாலே போதுமானதாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த டெசிகேட்டட் கோகனட் மாதிரியே இருக்கும். ஸோ டெசிகேட்டட் கோகனட் வச்சு கூட நம்ம இதை வந்து செய்யலாம். பட் ஆனால் நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காயை வாங்கி வச்சு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அரை மூடி அளவுக்கு தேங்காய்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிராம் வந்து சர்க்கரை போதுமானதாக இருக்கும். இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சும்மா ஒரு நிமிஷத்துக்கு இந்த தேங்காயோட சேர்ந்து இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கிறேன். அதிகபட்சம் இந்த பாலோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 50 ml இருக்கும். இது எதுக்காகனா இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி அப்போ தான் இந்த பாகு ஸ்டேஜ்க்கு வந்து நமக்கு வரும். தண்ணி சேர்க்க தேவையில்லை. பால் சேர்த்து செய்யும்போது இது இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்தாச்சு. இதை அப்படியே இந்த தேங்காயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாகிடும். இந்த பால் வந்து கொதிக்கும் போது இந்த தேங்காய் வந்து இந்த பாலை நல்லாவே அப்சர்வ் பண்ணிடும். இப்போ பால் சேர்த்துட்டோம் இல்லையா, அது நல்லா கொதித்து கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், இந்த தேங்காய் நல்லா அந்த பாலை வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் கூட இது வந்து கொஞ்சம் கெட்டியாகணும். கொஞ்சம் கெட்டியான பிறகு 1 கப் அளவுக்கு பால் பவுடரை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பால் பவுடர் சேர்த்து செய்யும்போது நல்ல மில்க் ஸ்வீட்டு ஃப்ளேவரில் கிடைக்கும். பேக்கரியிலலாம் பார்த்திங்கன்னா மில்க் ஸ்வீட் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதே ஒரு டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். நம்ம வீட்லேயே சிம்பிளான மெத்தடில் குறைஞ்ச செலவில் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இந்த ஸ்வீட்டை. இப்போ 1 கப் அளவுக்கு எந்த கப்பில் வந்துட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிட்டோமே அதே கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு பால் பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த பால் பவுடரோடு சேர்த்து இதை நல்லா இந்த தேங்காயை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கெட்டியாகிடுச்சா, இதுதான் கரெக்டான அளவு நமக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்த்து செய்யும்போது இந்த பர்ஃபி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதிகபட்சம் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதுக்கு தேவைப்படும். இப்போ சேர்த்துட்டு இதோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பர்ஃபியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த கேக் மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். அதே சமயம் கையிலையும் ஒட்டாமல் இருக்கும் நமக்கு. இப்போ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து சூடு ஆற பார்த்திங்கன்னா கையில் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். நல்லா சாஃப்டாக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே. இதையே நம்ம வந்து லட்டு மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இல்லாட்டி பர்ஃபி மாதிரி கூட வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன்.
ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நல்லா ரிச்சாக டெலிஷியஸாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போ அவ்வளோதான், இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு இதை நல்லா திக்காக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பிளேட்டு இல்லாட்டி வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் வந்து நம்ம நெய் தடவி வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணுற ஷேப்புக்கு தகுந்தாப்பில் இந்த பாத்திரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நல்லா நெய் தடவியாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு இதை அப்படியே மேலே வந்து அழகாக டேப் பண்ணி விட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு தான் நமக்கு வந்து இதை வந்து கேக் மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அழகாக ஈவனாக வந்து டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கேக் மாதிரி தான் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேணும்னா நம்ம வந்து குட்டி குட்டி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து லட்டு மாதிரி கூட வந்து பண்ணிக்கலாம். ரெண்டுமே இதில் வந்து செய்ய முடியும். இப்போ இதை நல்லா டேப் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக பாதாம் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ அந்த பாதாமும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பிஸ்தா வந்து துருவி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். நமக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணியோ இல்லாட்டி அப்படியே கூட வந்து டைரெக்டாக இந்த ஸ்வீட்டில் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது. இப்போ கொஞ்சமாக வந்து பிஸ்தாவும் துருவி வச்சுருக்கேன், அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு இந்த நட்ஸ் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா தாராளமாக இந்த ஆப்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம இந்த ஸ்வீட்டை வந்து லட்டு மாதிரியோ இல்லாட்டி பர்ஃபி மாதிரியோ சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ், உலர்ந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஸ்வீட்ஸ்க்கு வந்து செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் மேலே வந்து டெக்கரேஷனுக்காக. அது மட்டும் இல்லாமல் ரோஸ் பெட்டல்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்லது தான் நம்மளோட ஹெல்த்துக்கு. ஸோ அதையுமே வந்து சேர்த்துட்டு அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம வீட்டுக்கு இந்த தீபாவளி டைம் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கலர்ஃபுல்லாக கொடுக்கலாம். ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு பேக்கரியிலேருந்து வாங்கின மாதிரியே ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இதை குட்டி குட்டியாக கட்டிங் போட்டு வச்சுக்கலாம். ஒரு நைஃப்பில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். நெய் தடவிட்டு இது நமக்கு தேவையான சைஸில் வந்து இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இது இன்னுமே ஆறல, கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஹார்டாலாம் இருக்காது. நம்ம இந்த பேக்கரியிலலாம் மில்க் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும் இது. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக இதோட சூடெல்லாம் குறைஞ்சி நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆகிடும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம கையாலே கேக் மாதிரியே எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான சைஸில் கட்டிங்லாம் போட்டு வச்சாச்சு. இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிட்ட பிறகு நம்ம இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கார்னர்லேருந்து ஒரு பீஸ் மட்டும் நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம்னா அடுத்தடுத்த பீஸ்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா, மில்க் பவுடர். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் அது இல்லாமலே கூட வந்து நார்மலாக பால் மட்டுமே சேர்த்து இந்த தேங்காயை வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா கெட்டியான பிறகு ஒரு ட்ரேக்கு மாற்றி இதே மாதிரி கேக் மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து டேஸ்ட் மட்டும்தான் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ மற்றபடிக்கு வந்து நமக்கு கேக் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே வரும். சப்போஸ் மில்க் பவுடர் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வெறுமனே பால் மட்டுமே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அந்த 1/2 லிட்டர் பால்லே வந்து நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கெட்டியான பிறகு நம்ம ட்ரேக்கு மாற்றி அதை வந்து கேக் மாதிரியோ இல்லாட்டி லட்டு மாதிரியோ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட மில்க் ஸ்வீட்டோட டேஸ்ட்டு கண்டிப்பாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.